நாம் தமிழர் கட்சிக்கு புதுசா விவசாய சின்னம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதை பத்தின உங்களை கருத்து. ஆமா, அது விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்தாங்க அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. எந்த சின்னம் இருந்தாலும் புடுங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஐயா, சின்னம்ன்றது பெரிய பொருட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னை செயல்பட்டு கட்சியே ஒரு சிந்தனை இருந்துச்சு. சின்னம்லாம் பெரிய விஷயம் இல்ல, மக்கள் நம்மளை அங்கீகரிக்க அப்படின்னு. ஆனாலும் சின்னம் முக்கியம்தான். ஏன்னா வாக்களிக்கிற போது சின்னத்தை பார்த்து தான் வாக்களிப்பாங்க. அது நம்மளை படாத பாடுபடுத்தாங்க மாநில அரசும் இந்திய அரசும். மாநில அரசுகள்ல இருந்தேவும் தலைவரை இவங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தை முன்னேற்கிறாங்க. அதனால கட்சியை தடை செய்யணும், சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுத்தியிருந்தாங்க மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே தான். என்ன இருந்தாலும் சின்னத்தை பார்த்து மக்கள் வலிக்குவா. அந்த 18 இப்போ வாங்கியிருக்க 8.22% வாக்குகள் சின்னத்தை வச்சுதான் வந்துச்சு அப்படின்ட்டுலாம் கிடையாது. அது அண்ணனை வச்சு, தமிழ் தேசிய கொள்கையில வச்சு, மேக்சிமம் அதிகப்படியா அண்ணனை வச்சுதான் அந்த வாக்குகள் வந்துச்சு. இருந்தாலும் ஒரு சின்னம் வந்திருக்கு அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அதே சின்னம், ஏன்னா தேர்தல் களத்துல சின்னம் ரொம்ப முக்கியம். இப்ப விவசாய சின்னம், கரும்பு விவசாயி வரல, ஏர் விவசாயி வந்திருக்காரு. அதுவும் சீமானே சின்னமா கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு, அது கட்சிக்காரவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். மக்களுக்கு எளிதா போய் சென்றடையும். தேர்தல் நேரத்துல வாக்கு பெட்டியில எந்த மாதிரி வைக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கோடு கோடா இருக்கும் சின்னங்கள். அது வாக்குப்பட்டியில ரொம்ப மங்களா காமிப்பாங்க. இந்த சின்னமும் கோடு கோடாத்தே இருக்கு. இப்படி நம்ம எல்லாத்துலயும் கவனம் செலுத்த முடியாது. இதையும் ஓரளவுக்கு இந்த சின்னத்தை அண்ணன் தான் தயார் பண்ணி கொடுத்துருப்பாரு. தேர்தல் ஆணையத்துக்கு அண்ணன் தான் தயார் பண்ணி கொடுத்துருப்பாரு, அண்ணனும் அண்ணன் கூட இருந்தவங்களும். ஆனாலும் கோடுகள், என்னோட கணக்குல கோடுகள் அதிகமா இருக்கு. அதனால தேர்தல் நேரத்துல வாக்குப்பட்டியில எந்த மாதிரி வைக்க போறாங்கன்னு தெரியல. அது எப்படி இருந்தாலும் சின்னத்தை பார்த்து மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அண்ணனோட எண்ணத்தை பார்த்தோம், நாம் தமிழரோட சிந்தனை பார்த்து வாக்களிப்பாங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி, விவசாய சின்னம் கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க வாக்கு வாங்கிடுவோம். அது விவசாய சின்னம் ஏன் அப்படி மகிழ்ச்சினா, நாம் தமிழர் தமிழர்களே விவசாயம் சார்ந்தவங்க, வேளாண்மை சார்ந்தவங்க. அதனால விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா பயிர் இல்லை என்றால் உயிர் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவாரு. அப்ப எங்க விவசாயத்தை மையமா வச்சு நாம் தமிழர் கட்சி செயல்படுறதுனால அதுக்கு ஒரு இணையா ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு அப்படின்ற போது அது எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. அந்த கொள்கையோட ஒத்து போறதுனால, இணையா இருக்கிறதுனால அது ஒரு சின்ன மகிழ்ச்சி. ஆனா எங்களுக்கு சின்னத்தை வச்சுதான் எல்லாம் அப்படின்றது கிடையாது. இப்ப அதிமுக திமுக எடுத்துட்டீங்களாக்கும் உதயசூரியன் ரெட்டலை அப்படி இல்லைன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு எந்த சின்னத்தை பார்த்து வாக்களிக்க கூட தெரியாது. ஏன்னா போதையில இருப்பாங்க, காசுக்காக போய் நிற்பாங்க. அவங்களுக்கு எந்த சின்னத்தை பார்த்து வாக்களிக்கணுன்றது அந்த மக்களுக்கு தெரியாது. திமுக காரவங்களுக்கும் அதிமுக காரவங்களுக்கும் உதயசூரியனும் ரெட்டலையும் இல்லைன்னா அந்த கட்சி வெல்லவே வெல்லாது, அப்படி கூட சொல்லலாம். வெல்றது கூட வாய்ப்பு கிடையாது. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது. இரட்டை மெழுகுவர்த்தி, அடுத்து கரும்பு விவசாயி. நாங்க சின்னத்தை பார்த்து நாங்க மேல வரல. இப்போ வாங்கின வாக்கும் கூட 8.22% வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு பொருட்டல்ல. ஆனா ரொம்ப மகிழ்ச்சி.